வெல்கம் டு டாக்டர் மைக்லேஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் டிப்ஸ் டு ஹேவ் ஸ்ட்ராங் மைண்ட் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற சில பதிவுகளாகவே மனதில் உறுதி வேண்டும் என்ற தலைப்பில் சிறு பிள்ளைகளுக்கு எந்த மாதிரி உறுதி வேண்டும், வளர்ந்தவர்களுக்கு அடோலசன்ஸ் பீரியடில் இருக்கிறவங்களுக்கு எது போல உறுதி வேண்டும், அப்புறம் வளர்ந்தவங்களுக்கு அடல்ட்ஹுட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி ஒரு உறுதியான மனம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்லாம் வரிசையாக நம்ம பார்க்கலாம். இந்த அடிப்படையில் சிறு பிள்ளைகளுக்கு மனதில் உறுதி வேண்டும் என்னும்பொழுது அவங்களுக்கு என்ன எந்த விதமான ஒரு கட்டுப்பாடும் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இது மாதிரிலாம் செய்து முடிச்சிடணும் இந்த டைமுக்குள்ளேன்னு. அப்போ என்ன இருக்கணும், அந்த வயசில் ஒரு 10-12 வயது வரைக்கும் படிக்கணும். கண் துஞ்சார் பசி நோக்கார் கருமமே கண்ணாயினார். என்ன கருமம் அவங்களுக்கு? படிக்க வருது ஒண்டி தான் வேலை. பாக்கி எதுவும் வீட்டில் என்ன இது இருக்கா, சமையல் என்ன செய்ய போகிறாங்க, எப்படி சாப்பிட்ணும், ஸ்கூலுக்கு போகணுமா, ஹோம்ஒர்க் எல்லாம் செய்து முடிச்சாச்சுன்னா ஹோம்ஒர்க் செய்யணும், படிக்கணும், ஸ்கூல் போகணும், அவ்வளோதான் வேலை. பாக்கி எல்லாம் அயர்ன் பண்ணியிருக்கா, ட்ரெஸ் எல்லாம், ஷூலாம் பாலிஷ் போட்டிருக்கா, ஸ்கூல் பஸ் எத்தனை மணிக்கு வரும், எத்தனை மணிக்கு இன்றைக்கி லீவாக உண்டா, ஒரு ஹவர் லேட்டாக போகணுமா, இல்லை ஒரு ஹவர் சீக்கிரம் வந்து விடலாமா, அதுபோல் எந்த விஷயங்களை பற்றியும் பிள்ளைங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அது எல்லாம் நம்ம பெரியவங்களாக இருக்கிறோம் என்ன பண்ணுறோம், இத்தனை மணிக்கு பஸ் வரும், கரெக்டாக அந்த பஸ் வரத்து நேரத்துக்குள்ளே தயார் பண்ணி ஸ்கூலில் குழந்தைகளை கொண்டு விட்டுறதுக்கு அது தயாராக இருக்கும். அதே போல் இத்தனை மணிக்கு ஸ்கூல்லேருந்து வருவாங்க, வந்த உடனே அவங்களுக்கு வேணுன்ற ஈவினிங் டிஃபன், ஒரு ஹெல்த் ட்ரிங்க், அதுபோல் எல்லாத்தையும் கொடுத்து அவங்க மறுபடியும் விளையாடுவாங்க இல்லை படிப்பாங்க. இது 2 தான் வேலை. ஸோ வந்த உடனே படிக்கணும் என்ற கான்செப்டை சொல்லிக் கொடுக்கணும், அதுபோல் ஒரு உறுதியை வளர்த்து கொடுக்கணும்னு சென்ற பதிவில் பார்த்தோம். ஆனால் அதுக்காக விளையாடவே கூடாதுன்னு இல்லவே இல்லை, நிச்சயமாக விளையாடணும். அந்த விளையாடுறது நம்மளோட படிப்பு நேரத்தில் எடுத்துக்க கூடாது. படிக்கிறதுக்கு 2 மணி நேரம் வேணும் ஒரு நாளைக்கு. பிட்வீன் 7 and 9, இல்லாட்டி போனால் 4 and 6, எந்த நேரத்துக்குள்ளே நம்மளால் படிக்க முடியுதோ அந்த நேரத்தில் முதல்ல ஹோம்ஒர்க் பண்ணிடணும். ஏன்னா நமக்கு சில நேரத்தில் என்ன ஆகும், விளையாடிட்டு வந்தமான ரொம்ப டயர்டாக இருந்தால் வந்த உடனே எதுவும் சூடாக ஒரு டம்ளர் குடித்தமான அடுத்த 10 நிமிஷத்தில் நம்ம தூங்கிடுறதுக்கு எல்லா வாய்ப்பும் உண்டு. அப்படி தூங்கிட்டா அந்த ஹோம்ஒர்க் செய்கிறது அப்படியே நின்று போயிடும். இது ஒரு நாளைக்கு அதுபோல் நின்றுடுத்துன்னு சொன்னால், இப்போ நேற்று எந்த காரணத்தினால அது நின்று போச்சோ அந்த ஆக்டிவிட்டியை முதல்ல நம்ம நிறுத்திட்டு யூ ஷுட் கம்ப்ளீட் அவர் ஹோம்ஒர்க், தென் கோ ஃபார் இட். அதுக்கு இல்லாத ஜஸ்டிஃபிகேஷன்லாம் சொல்லக்கூடாது. நேற்று ஒரு நாள் ஆயிடுத்து, எல்லா நாளும் அப்படி ஆகுமா என்ன, ஒரு நாள் பஸ்ஸு கொடுத்தா ஸ்கூலுக்கு லேட்டாக வருது அதனால எல்லா நாளும் ஸ்கூலுக்கு லேட்டாக போகுமா என்ன, அப்படியெல்லாம் விதண்டாவாதம், அதாவது ஏற்புடைய கருத்துக்களை சொல்லாமல் அதை டிவியேஷன் ஃப்ரம் தி நார்மாலிட்டி இருக்கே அதுபோல் பேசி அந்த தான் விளையாட போகிறது சரின்ற ஜஸ்டிஃபிகேஷனுக்கு சொல்லக்கூடாது. நேற்று வெளியில் போனோம், விளையாடிட்டு வந்தோடனே ரொம்ப டயர்டாக இருந்தது, ஃப்ரெஷ் பண்ணிட்டு ஒரு வாரம் சாப்பிட்டோம், உடனே தூங்கிட்டோம், we are unable to complete the homework. தெருவே இன்றைக்கி ரொம்ப தைரியமாக ஹோம்ஒர்க் செய்யாமே ஸ்கூலுக்கு போகிறோம். தட் ஷுட் நாட் ஹேப்பன். அப்படி ஏன் அது நடக்கக்கூடாதுன்னு சொன்னால், நாளைக்கு ஒருவேளை கிளாஸில் வகுப்பாசிரியர் அதை பற்றி கேட்டுவிட்டாங்க, நம்ம எழுதலேன்றத சொன்னமான we'll have to cut a sorry figure before in front of our classmates. அது ரொம்ப இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். அது ஒரு தாங்க முடியாத ஒரு நிலைமையில் நம்மளை கொண்டு விடும். மனம் ரொம்ப அதனால் அழுத்தத்துக்கு உள்ளாகும். டு அவாய்ட் திஸ் என்ன பண்ணணும், விளையாடுறன்ற ப்ரெஷரை தூக்கி கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு முடிகிற அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், ஸ்கூல்லேருந்து வந்தோடனேவே இந்த ஸ்கூல் ஹோம்ஒர்க்கு படிக்கிறதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற எல்லா வேலையும் செய்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கிடைக்கிற கொஞ்சம் நேரமாக இருந்தால் கூட அதில் விளையாடலாம். எப்போவுமே வேலைக்கு போக வேண்டிய என்ன செய்தி இருக்குது, முதல்ல வேலைக்கு எங்கே போனோம், நம்மளோட இப்போ இருக்கிற வேலை படிக்கிற வேலை எழுதுகிற வேலை தான். இது 2த்தையும் முடிச்சுட்டு தான் விளையாடுறத பற்றி யோசிக்கணும். உடனே சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, இதே நம்ம செய்துக்கிட்டு இருந்தால் நேரம் ஆகிடும், அவனுங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாடிட்டு போடுவாங்கன்னு. இட் இஸ் இம்மெட்டீரியல் ஃபார் அஸ். அவனுக்கு ஹோம்ஒர்க் இருக்காதா இருக்கும், அவன் தினமே இது மாதிரி ஒரு பொய் சொல்லி ஹோம்ஒர்க் எழுதலை படிக்கலை அப்படின்னு சொல்லுவானா இருக்கும். இட் இஸ் நாட், வி கேனாட் டூ லைக் தட். அது ஓவர் த பீரியட் என்ன ஆகும், நம்மளுக்கு அதுபோல் ஒரு மன அழுத்தமே இருந்ததுன்னா படிப்பு மேலே இருக்கிற ஈடுபாடு கணிசமாக குறைஞ்சிடும். அதனால் இந்த வயதில் 12 வயது வரைக்கும் என்ன பண்ணணும், பெரியவங்க தான் பிள்ளைங்களை கைடு பண்ணணும், சரியாக கைடு பண்ணணும். இப்போ எது முதல்ல ப்ரியாரிட்டைஸ் அண்ட் வாய்ஸ் என்ன இதில் என்ன வயசான வேலை, அறிவுபூர்வமாக செய்யக்கூடியது, நேரத்தை ஜுடிஷியஸாக செலவு பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். அதனால் இதுபோல் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஸ்கூல் ஹோம்ஒர்க்கு எழுதுறது இருக்கணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், வீட்டில் அது குழந்தைக்கு யாரான பாடம் சொல்லிடுவாங்கல்ல, அப்பாவோ அம்மாவோ இல்லை தாத்தா பாட்டியோ யாரான பாடம் சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க படிக்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். பிள்ளைங்க நேரத்தோட ஹோம்ஒர்க் பண்ணுறது தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதை காட்டிலும் நம்மளுக்கு வேறு எந்த கேட்ஜெட் பார்க்குறது, அப்புறம் தூர்தர்ஷன் நான் தொலைக்காட்சியில் ஒரு சீரியல் பார்க்குறது, அதெல்லாம் எனக்கு இம்பார்ட்டன்ஸே கிடையாது. ஐ டோன்ட் கிவ் என்ன பண்ணக்கூடாது, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன்.
ஆனால் நம்மளோட பேரனோ பேத்தியோ இல்லாட்டி போனால் நம்ம அம்மாவாக இருந்தால் தன் மகனோ மகளோ யாராக இருந்தாலும் அவங்க முதல்ல படிச்சிடணும். அதனால ஐ எம் ரெடி டு switch off everything. I'll sit with you. Then we will come together, sit and complete the work in time. அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்காக நம்ம எல்லா வேலையும் விட்டுட்டு குழந்தை பக்கத்தில் உட்காந்து நம்ம பிள்ளைங்களை ஹோம்ஒர்க் செய்ய வைக்கிறோம்ன்ற அந்த எண்ணத்தை உருவாக்கினாலே அந்த உறுதி குழந்தைகளுக்கு தொடர்ந்து நாளாவட்டத்தில் that gets strengthened. அதனால் we are doing everything for the sake of our offsprings அப்படின்றத பிள்ளைங்களுக்கு மனப்பூர்வமாக அதை புரிய வச்சிடணும். அதில் ஒரு டயலமா இருக்கா மாதிரியோ அதில் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் செகண்ட் தாட் அதில் வருது அப்படின்றத பிள்ளைங்களுக்கு முன்னாடி காட்டவும் கூடாது, பிள்ளைங்களுக்கு அது புரியுற மாதிரியோ நம்ம நடந்தக்கூடாது. ஏன்னு சொன்னால் எல்லாமே we are living for the sake of our offspringsன்றத எல்லா நேரத்துலையும் பிள்ளைங்களுக்கு அப்பப்போ எடுத்து சொல்லி we'll have to reinforce that words. அந்த ஃப்ரேஸ் இருக்கே அதை அடிக்கடி ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணால் தெரியும், எனக்கு நல்லா தெரியும், நீ அப்படி தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும்னு அந்த குழந்தை பூர்ணமாக சொல்லும். தென் இட் கெட்ஸ் அந்த வியூஸ் அண்ட் ஐடியாஸ் இருக்கே தட் கெட்ஸ் ஸ்ட்ரெங்தன். அதனால் நிச்சயமாக மனதில் உறுதி வேண்டும் என்பதற்கு ஒரு 12 வயது வரைக்கும் பெரியவங்க தான் அதுக்கு ஒரு உறுதுணையாக இருந்து பிள்ளைங்க மனதில் ஒரு படிப்பில் ஈடுபாடு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.